முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நாளை விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் அது குறித்து வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் வரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். இந்தியாவிலே இத்திட்டம் முதல் முறையாக தமிழ்நாடு அரசின் சார்பில் மதுரையில் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் அண்ணா பிறந்த நாளில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இத்திட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியிடையே பெரும் வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து இத்திட்டத்தை விரிவாக்கம் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்தது. அந்த அடிப்படையில் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த ஊரான திருக்குவளையில் இத்திட்டத்தை முதல் முறையாக மேலும் விரிவாக்கம் செய்து அரசு தொடக்க பள்ளிகளில் இத்திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட்டது. அந்த திட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் 30,992 பள்ளிகளில் 18.50 லட்சம் மாணவ மாணவியர்கள் இத்திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வந்தனர். மாணவர்களுக்கு தினந்தோறும் வழங்கக்கூடிய சூடான மற்றும் சுவையான காலை சிற்றுண்டியை உண்டு பள்ளி பாடங்களில் மாணவ மாணவிகள் அதிக கவனம் செலுத்தி படித்து வந்ததாக தமிழ்நாடு அரசுடைய ஆய்வுகள் தெரிவித்தது. மேலும் இத்திட்டத்தை இரண்டாவது முறையாக கடந்த 2024ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் காமராஜருடைய பிறந்தநாள் அன்று கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் இரண்டாவது முறையாக இத்திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட்டது. 3,995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் 2,23,536 மாணவ மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலமாக தற்போது பயன்பெற்று வருகின்றனர். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினால் பள்ளிகளுக்கு வருகை தரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதும் தமிழ்நாடு அரசினுடைய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மேலும் குழந்தைகளுடைய கற்றல் திறன் மேம்பட்டு 90% அதிகமான குழந்தைகளுடைய முந்தைய பாடங்களை நினைவு கூறக்கூடிய அந்த திறனும் அதிகரித்திருப்பதாகவும் தமிழ்நாடு அரசுடைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு களையப்பட்டு குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் அதிகரித்திருப்பது என்பதும் இந்த திட்டத்துடைய பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டை பின்பற்றி தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களும் இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை அவர்களது மாநிலங்களில் தற்போது செயல்படுத்தி வருகின்றனர். மிக முத்தாய்ப்பாக கனடா நாடு அரசும் இந்த திட்டத்தை பின்பற்றி அந்நாட்டில் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் காலை உணவு திட்டத்தை மீண்டும் 3வது முறையாக விரிவாக்கம் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்தது. குறிப்பாக நகர்ப்புற பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் இத்திட்டம் தற்போது விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. 1 முதல் 5 வரை பயிலக்கூடிய மாணவ மாணவருக்கு இத்திட்டம் என்பது நகர்ப்புற பகுதிகளில் செயல்படுத்தப்பட இருக்கிறது. 2,430 பள்ளிகளில் பயிலக்கூடிய 3,05,000 மாணவ மாணவியர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற இருக்காங்க. குறிப்பாக இத்திட்டத்தை பொறுத்தவரை பெற்றோர்கள், மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பினரையும் இந்த திட்டம் என்பது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. தவிர இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தின் மூலமாக மாணவர்களுடைய கற்றல் திறன் அதிகரித்திருப்பதோடு பள்ளிகளுக்கு அவர்கள் வருகை தரக்கூடிய எண்ணிக்கையும் அதிகரித்திரு என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது.